on a relationship, isn't it? நம்ம எல்லாருக்கும் உறவு இருக்கிறது அல்லவா? We are all having some kind of a relationship or other. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உறவு நம்முடைய குடும்பங்களிலே காணப்படுகிறது. If you are married, we have a relationship with our spouse. கல்யாணம் ஆயிருந்தால் நம்மளுடைய தம்பதியினரோட உறவு இருக்கும். That does not stop our relationship from our parents. அது நம்மளுடைய பெற்றோர்களிடத்தில் இருக்கிற உறவை தடை செய்வதல்ல. If we have children, we have a relationship with our children. பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அவர்களோடு உறவு இருக்கிறது. Neighbors, friends, colleagues, all of these people we are in a relationship. நம்ம சுற்றத்தார், உறவினர், வேலை பார்க்கிற ஸ்தலங்கள் எல்லா இடத்திலும் ஒரு உறவு காணப்படுகிறது. Sometimes we value and respect such relationship because we give importance to them. மற்றவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காரணத்தினால் அப்படிப்பட்ட உறவுகளுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. Sometimes we take relationships for granted. சில வேளைகளிலே அதை எளிதாக எடுத்துக்கொள்கிறோம். Now today we are going to in few minutes talk about what are some things that we can do so that we can cherish and grow in this relationship. சற்று வேளையில் நாம் பார்க்க போகிற ஆழமான கருத்தில் இருந்து எப்படி இந்த உறவை நாம் புதுப்பித்துக் கொண்டு அதிலே நாம் சந்தோஷிக்க முடியும் என்று பார்க்க இருக்கிறோம். Few years ago there was a research that was made to find out what makes somebody happy. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆராய்ச்சி நடந்தது. அது என்னவென்று சொன்னால் ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்துவதான காரியம் எது? Now tell me, what could make us happy? நீங்கள் சொல்லுங்கள், எது ஒரு மனிதனை சந்தோஷிப்பிக்கும்? Success, வெற்றியா, achievement, சாதனையா, wealth, ஐஸ்வர்யமா? What could make us happy? எது ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்தும்? The result was very surprising. அதனுடைய ஆராய்ச்சியினுடைய பிரதிபலன் விளைவு வித்தியாசமா இருந்தது. A good relationship topped the chart actually. அந்த கணக்கீடிலே பார்க்கும் பொழுது அந்த அட்டவணையிலே நல்ல ஒரு உறவு தான் மேலே நோக்கி இருந்தது. Good relationship makes us happy. நல்ல ஒரு உறவு தான் சந்தோஷத்தை கொடுக்கிறது. I may not have much in my pocket, but if I have a nice place to go back and build and I feel that this relationship is healthy, I am happy. ஒருவேளை என்னுடைய பை நிறைய ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் ஒரு நல்ல ஒரு உறவை கட்ட முடியும் என்று சொல்லி நான் வழி எனக்கு இருக்குமானால் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கும். Friends, church was in fact built for a primary purpose to build on a good relationship. சபை உருவாக்கப்பட்டதனுடைய முதல் காரியமே ஒரு உறவை ஏற்படுத்துவதற்கான அடித்தளமாய் இருக்கிறது. A like-minded people following a same God and building on each other so that everybody grows together. ஒரே சிந்தனையிலே ஒரு தேவனை பின்பற்றுகிற ஒரு கூட்டமான ஜனங்கள் அதை கட்டி எழுப்பும் பொழுது அது உறவாய் காணப்படுகிறது. But I'm sure by now that if you have built on a relationship, you will also realize sometimes we mess up our relationship. இந்த உறவை கட்டி எழுப்பி இருக்கிற உங்கள் அனுபவத்திலே நீங்கள் பார்த்திருக்க கூடும், அதிலே சில சிதைவுகள் காணப்படும். Our marriage, our parenting, our church relationship, in all of these areas sometimes we have failures. ஒருவேளை திருமண வாழ்க்கையிலோ இல்ல சபையின் உறவிலோ பிள்ளைகளை வளர்க்கிறதிலோ சில தோல்விகளை பார்த்திருப்போம். And when we go through such failures, we have a lot of insecurity and we don't know how to go forward. அப்படிப்பட்ட தோல்விகளை நாம் சந்திக்கும் பொழுது ஒரு பயம் நிறைந்த சூழ்நிலையில் எப்படி நான் முன்னேறி செல்ல முடியும் என்கிற ஒரு சிந்தனை நமக்கு வரும். That is why our pastor's message last week's was a very powerful message for us on relationship. உறவை குறித்தான போன வாரம் நம்ம கேட்ட செய்தியின் மூலமாய் நல்ல ஒரு அர்த்தத்தை போதகர் நமக்கு எடுத்து. You remember he talked about forgiveness. அவர் மன்னிக்கிறதை குறித்து பேசினார். A very very essential component on building a relationship. உறவை புதுப்பிக்கிறதுக்கும் கட்டுவதற்கும் அது அடித்தளமாய் வழங்குகிற ஒரு சம்பவம் தான் அந்த மன்னிப்பு. Many times when we have relationship that's not going our way, forgiveness is a very important tool to use to build up a relationship. நாமல் விரும்பினபடி நம்மளுடைய உறவு போக வழி இல்லாது இருக்கும் பொழுது இந்த மன்னிப்பு தான் அதனுடைய திறவுகோலாய் அமைகிறதாய் காணப்படும். But please understand, it is not making mistakes that destroys our relationship. நீங்க நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் தவறு செய்கிற தவறினாலே இந்த சிதைவுகள் உறவுகளை ஏற்படுவதில்லை. We all make mistakes. எல்லாரும் தவறு செய்வோம். And when we make mistake, if it destroys our relationship, then we will not have any kind of a relationship. நாம தவறு செய்வதன் மூலம் நம்மளுடைய உறவு சிதைந்து போகும் என்று சொன்னால் அந்த உறவே இன்றைக்கு இருந்திருக்க முடியாது. But the failure to handle our mistakes is what destroys our relationship. அந்த
சிதைவுகளை கையாளுவதற்கு தவறுகிறதுனாலே தான் இந்த உறவுகளிலே பாதிப்பு See, it's ஏற்படுகிறது. not making mistakes that destroys our relationship, நாம் செய்கிற தவறினாலே உறவுகள் பாதிக்கப்படுகிறதில்லை. but it is the failure to handle those mistakes that destroys our relationship. அந்த தவறுகளை நம்ம கையாளுவதற்கு தவறுகிறதுனாலே தான் இந்த சிதைவுகள் ஏற்படுகிறது. So when somebody says, oh, you have a good relationship, that does not mean that they don't have conflicts in their life. ஒருவேளை சிலர் சொல்வார்கள் நல்ல உறவு உங்களிடத்தில் இருக்குது என்பது நிமித்தம் அங்கே முரண்பாடுகள் இல்லை என்று சொல்ல Oh, முடியாது. they don't have any difference, that's why that relationship is good. That's not a good definition of relationship. அவர்களுக்குள் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை, அதனால தான் நல்ல ஒரு உறவு இருக்கிறது, அது அந்த உறவினுடைய அர்த்தம் அல்ல. But are they able to handle those mistakes well? That is what defines good அங்கே relationship. வருகிறதான healthy அந்த relationship. பிரச்சனைகளை சரியாக கையாளுவார்கள் என்று சொன்னால் அதுதான் சிறந்த ஒரு உறவை குறிக்கிற ஒரு விளக்கமாய் காணப்படும். We are all human, isn't it? And we are bound to actually fail in relationships. நாம் மனிதனாய் இருக்கிறதுனால இந்த உறவுகளிலே நாம் தோல்வி அடைவது ஒரு இயல்பான காரியம்தான். But what do we do when such failures happen in our relationship? அப்படிப்பட்ட சம்பவம் நம் வாழ்க்கையில நிறைவு வரும்பொழுது அது எப்படியாக கையாள வேண்டியது? See, I am not giving an excuse to say it's okay to make mistakes in relationship, okay? I'm not here to say that. நான் வாழ்க்கையிலே நீங்கள் தவறு செய்வது சரிதான் என்கிற கருத்தை நான் உங்கள் முன் வைக்கவில்லை. But I'm here to say what is the right thing to do when we have mistaked each other. நாமல் அங்கே தவறு செய்யும் பொழுது எது சரியான காரியம் என்பதை தான் உங்கள் முன் விளக்க விரும்புகிறேன். We wish that sometimes when we make mistakes it magically disappears. சில நேரங்களிலே நாம செய்கிற தவறுகள் அது அப்படியே மறைந்து போகும் என்று சொல்லி நம்ம விசுவாசிப்போம். But it doesn't happen that way, isn't it? ஆனால் அது அப்படி ஆவதில்லை. We have to make an effort to deal with the mistakes so that our relationships becomes healthier and becomes stronger. அந்த நிகழ்வுகளுக்கான சரி செய்வதற்கான முயற்சிகளை நான் எடுக்கும் பொழுதுதான் அங்கே அந்த உறவுகள் சீர்படுத்தப்படுகிறது. Sometimes as we counsel people, we realize that many of them come because of some issues on relationship. நான் அங்கே ஆலோசனை சங்கத்தில் இருக்கும் பொழுது அநேக பேரை சந்திக்கிற வேளையிலே அவர்கள் உறவு ரீதியான பிரச்சனைகளோடு வருவார்கள். See, we don't have to give up on relationship just because other person has not been the way you expected and the other person has committed a mistake. ஒரு வேளை இந்த உறவுகளிலே ஒரு மற்றவர் எதிர்பார்க்கிற வண்ணமாய் இல்லை என்பதற்கான அந்த உறவுகளிலே நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்கிறது அவசியம் அல்ல. You know, we all make mistakes, isn't it? Do you think God is just letting us go and leaving us and then walking away from our life? ஒருவேளை தேவன் அந்த உறவிலிருந்து நம்மளை விட்டு போய் நீங்கள் இப்படியே இருங்கள் என்று சொல்லி போகிறாரா? இல்லையே. No, I don't think that is what the Lord is teaching us. அப்படிதான் தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் என்று நான் சொல்லவில்லை. Remember, we don't give up on our relationship, but always make an extra mile, walk extra, value and respect like that single road. When we travel, we give way for the other person to go by, and then we make, and then the journey becomes stronger and healthier. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் விட்டு கொடுத்து வழிவகுத்து கொடுத்து அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். So we're going to talk a little about how do I better my relationship actually. எப்படி நான் இந்த உறவை நான் சரி செய்ய முடியும்? Genesis chapter 21, 22 to 31. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 22 முதல் 31 வசனம் வரைக்கும். ஆதியாகமம் 21, 22. அக்காலத்திலே அபிமலேக்கும் அவன் சேனாதிபதியுமாக பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோட இருக்கிறார். ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அதற்கு ஆபிரகாம், நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்றான். ஆனாலும் அபிமெலேக்கினுடைய வேலைக்காரர்கள் கைவசப்படுத்தி கொண்ட துறவின் நிமித்தம் ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொண்டான். அதற்கு அபிமெலேக், இந்த காரியத்தை செய்தவன் இன்னான் என்று எனக்கு தெரியாது, நீயும் எனக்கு அறிவிக்கவில்லை. இன்று நான் அதை கேட்டதே அன்றி இதற்கு முன் அதை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்றான். அப்பொழுது ஆபிரகாம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து அபிமெலேக்குக்கு கொடுத்தான். அவர்கள் இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஆபிரகாம் 7 பெண்ணாட்டுக்குட்டிகளை தனியே நிறுத்தினான். அப்பொழுது அபிமெலேக் ஆபிரகாமை நோக்கி, நீ தனியே நிறுத்தின இந்த 7 பெண்ணாட்டுக்குட்டிகள் என்னத்திற்கு என்று கேட்டான். அதற்கு அவன், நான் இந்த துறவு தோண்டினதை குறித்து நீ சாட்சியாக இந்த 7 பெண்ணாட்டுக்குட்டிகளையும் என் கையில் வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். அவர்கள் இருவரும் அவரிடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியால் அந்த இடம் பெர்சபா எண்ணப்பட்டது.
This is a well less used story, but I'm going to use this story to see what we could learn and understand about relationships. இது அருமையான ஒரு கதை, ஆனால் இது அதிகம் பயன்படுத்துவதில்லை செய்தியில். ஆனாலும் இதை கொண்டு இந்த நாளிலும் என்ன ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி சிந்தித்து உங்கள் முன் வைக்கிறேன். This passage mainly talks about two characters. இங்கே இந்த சம்பவம் இரண்டு விதமான கதாபாத்திரங்களை நமக்கு காட்டுகிறது. We all know Abraham, isn't it? Father of faith. விசுவாசத்தின் தந்தையான ஆபிரகாமை குறித்து அறிந்திருக்கிறோம். But we're going to talk a little about Abraham and Abimelech. இங்கே ஆபிரகாமும் அபிமெலேக்கும் குறித்து பார்க்க இருக்கிறோம். Now Abimelech is the king of the Philistines. அங்கே பெலிஸ்தியருடைய ராஜாவாக அபிமெலேக் இருக்கிறார். And lived in the city of Gerar. அங்கே அந்த பட்டணத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த காரணம், their relationship began one chapter ago. அவருடைய உறவுகள், இருவருக்குமான உறவுகள் ஒரு பிரதிக்கு முன்பதாக நீங்கள் வாசித்தால் காணப்படும். But it did not begin on a good foundation. அது நல்ல ஒரு ஆழமான உறவிலே அது ஆரம்பிக்கவில்லை. Because when Abraham moved to Abimelech's place, he realized that his wife is a beautiful wife, and he did not want to tell that this is his wife, and so he said that Sarah is my sister. அங்கே அபிமெலேக்கு இருந்த இடத்திற்கு ஆபிரகாம் பிரவேசித்த பொழுது அவனுடைய மனைவியானவள் சாராள் அழகுள்ளவள் என்று அவன் அறிந்திருந்தபடினாலே அவன் தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்லி அறிமுகம் செய்து வைத்தான். So Abimelech, looking at Sarah, thinking that this is Abraham's sister, actually takes Sarah as his wife. அங்கே அந்த காதேசு பட்டணத்திலே அவன் தன்னுடைய மனைவியாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி சாராளை விரும்பினான். See, it was a very poor relationship start between Abraham and Abimelech. அபிமெலேக்குக்கும் ஆபிரகாமுக்கும் அங்கே ஒரு நல்ல ஒரு உறவு அங்கே காணப்படவில்லை. But verse 3 says it all. மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, in a dream when Abimelech was sleeping, God intervenes and says, hey, you know what, that is somebody's wife, go give it back to them. அப்போ அபிமெலேக்குக்கு சொப்பனமாய் ஆண்டவர் தரிசனமாகி அது மற்றவனுடைய மனைவியை அதை திரும்பி கொடுத்து விடு என்கிற எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தார். So Abimelech comes in contact with a God who actually fights for a human being. அபிமெலேக்கு தேவன் ஒரு மனிதனுக்காக யுத்தம் செய்ய வல்லவருடைய ஒரு அனுபவத்தின் சந்திப்பை பார்க்கிறார். And when he has such a relationship with God, or when he gets into such a connection with God, he realizes that there is God with Abraham. அப்படிப்பட்ட ஒரு தேவன் அவனை சந்தித்தபடியினாலே ஆபிரகாமோடு இந்த தேவன் இருக்கிறார் என்கிற சிந்தனை அபிமெலேக்குக்கு வந்தது. Abimelech is apparently a God-fearing man. அபிமெலேக் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். Actually, when you look later on, God places Abimelech in a strategic place and that relationship, so that relationship becomes stronger and healthier later on. பிற்பாடு அபிமெலேக்கை ஒரு இடத்திலே வைத்து அந்த உறவை பலப்படுத்தும்படியாய் ஆண்டவர் காரியங்களை நடத்துகிறதை பார்க்க முடியும். Sometimes in our own journey of walk, I am sure the Lord places important people in our life as friends to build that relationship, because we can actually mutually learn from each other. நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலும் கூட வழியாய் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை தேவன் அறிமுகம் செய்து வைத்து அதிலே ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு ஒருவரிடத்திலிருந்து மற்றொரு கற்றுக்கொள்ளும்படியான காரியங்களை அவர் வாய்ப்பாக அமைத்து கொடுப்பார். I'm sure in our own life, as we are walking in our workplace, in our wherever we are, in our home, God will bring across good godly people to be good friends for you. நம்ம வேலை செய்கிற இடத்துல தேவன் அப்படிப்பட்ட நல்ல உறவுகளை நண்பர்களாக நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். Or you can be a good friend to somebody in their journey of walk. மற்றவர்களுடைய வாழ்க்கையின் பிரயாணத்தில் நீங்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு நல்ல நபர்களாய் மாறுவதற்கு தேவன் வாய்ப்பு கொடுப்பார். If you don't have, please ask the Lord to bring across people who can walk with you and close with you, and so that they are able to walk with each other and build that relationship. நீங்கள் அப்படி தேவை என்று சொன்னால் தேவனிடத்தில் நீங்கள் அதை குறித்து கேட்க வேண்டும். எனக்கு நல்ல நபர்களை கொடுங்கள், நல்ல உறவுகளை நான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தேவன் அதை செய்து கொடுப்பார். And please be a good friend to the other person selflessly, so that you are able to assist and walk with the other person as well. சுயநலம் இன்றி மற்றவர்களோடு அந்த உறவை புதுப்பித்துக் கொண்டு அவர்களோடு நடக்க பழகி கொள்ள வேண்டும். So we're going to look at this passage that we read and see what are three important things that we could learn in finding and building a way on relationship. இந்த சம்பவத்தில் இருந்து மூன்று காரியங்களை உறவிலே எப்படி நாம் அதை கட்ட முடியும் என்ற கருத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். So Abraham and Abimelech, as they started their journey, it was not a pleasant journey.
அபிமெலேக்கும் ஆபிரகாமும் அவர்களுடைய பிரயாணத்தை தொடங்கும் பொழுது அது ஒரு சந்தோஷமான ஒரு பிரயாணமாக It இல்லை. was a mistake that Abraham did when he lied. ஆபிரகாம் செய்த ஒரு பொய்யின் நிமித்தமாக அவங்க தவறு காணப்படுகிறது. But there are mistakes can be dealt with, and we see that how both of them repaired that relationship, and that helped all of us to learn from relationship. அந்த தவறை எப்படி கையாண்டு அதை எப்படி பழுது பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்க முடியும். First is relationships are repaired through kindness. அங்கே அன்பின் நிமித்தமாக அங்கே உறவுகள் பழுது செய்யப்படுகிறது. Look at verse 23. 23வது வசனம். ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின் படியே நீ எனக்கு தங்கி இருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். In a relationship, kindness is a very, very important word, friends. உறவிலே தயவு என்பது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். Just think of the people with whom you are related with and how kind you are to those people. உங்களிடத்திலே உறவுக்கு இருக்கிற உறவின் மத்தியிலே நீங்கள் எவ்வளவாய் நீங்கள் கரிசனை உள்ளவர்களாய் தயவு காட்டுகிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். And see how happy you would be if the other person is kind towards you. உங்களிடத்திலே அவர்கள் தயவை காண்பிக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். Are you able to understand this word kindness? இந்த தயவு என்ற வார்த்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியுதா? Just think of the word kindness and how all you could actually build on this kindness. இந்த தயவு என்கிற வார்த்தை நீங்கள் நன்கு புரிந்து கொண்டு அதிலே எப்படி உங்கள் உறவை கட்ட முடியும் என்று சிந்தித்து பாருங்க. Just think of the person who is so important for you in your life. உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு நபரை சிந்தித்துக் கொள்ளுங்கள். And just connect them to kindness. அவர்களை நீங்கள் அந்த தயவு என்ற வார்த்தையோடு நீங்கள் இணைத்து பாருங்கள். If they are kind to you all the time, aren't you happy? உங்களிடத்திலே அப்படிப்பட்ட தயவு எல்லா நேரத்திலும் இருந்தால் நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்களா? Haven't you thought, why is this person sometimes so angry with me? Can't this person be kind and understand what I am going through? எதற்காக இந்த மனிதன் எப்பொழுதும் என் மேலே கோபப்படுகிறான்? சிறிது தயவு காட்டி என்னை புரிந்து கொள்ள வேண்டாமோ? It does build on a healthy relationship. அது நல்ல ஒரு உறவை ஏற்படுத்துகிறோம். Ephesians chapter 4 31 to 32. எபேசியர் 4வது அதிகாரம் 31 முதல் 32 வசனங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாகவும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். Just circle that word called kind, isn't it? அந்த தயவு என்ற வார்த்தை நீங்கள் அதை குறித்து வையுங்கள். How important in a relationship is kindness? இந்த தயவு என்பது எவ்வளவு முக்கியம் உறவிலே. Abimelech is able to see that and then ask Abraham and say, please be kind to me. அங்கே அபிமெலேக் ஆபிரகாமினிடத்திலே முறையிட்டு தயவு செய்து எனக்கு தயவு காண்பி என்கிறார். See, it doesn't mean that everything that they do you have to be kind. அவர்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் நீங்கள் தயவு காட்ட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. Sometimes we have to disagree, but disagree being kind. நீங்கள் சில நேரத்திலே அதுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும். அந்த மறுப்பு தெரிவிக்கிறது கூட தயவின் நிமித்தமாய் மறுப்பு செய்ய வேண்டும். Because it does repair a lot of relationship issues. அது உறவிலே பல காரியங்களை பழுது பார்க்க வழியாய் அமையும். Old Testament Micah chapter 6 verse 8. மீகா 6வது வசனம் 8வது வாக்கியம். மீகா 6:8. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எதை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? See, the Lord expects us to love, to be kind to the other person. தேவன் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறது மற்றொரு இடத்துல தயவு காட்டி அன்பு காட்ட எதிர்பார்க்கிறார். So in your own life, as you are thinking about relationships with each other, have you been kind to the other person? நீங்கள் உங்க உறவிலே ஒருவரை நேசிக்க விரும்பும்போது மற்றொரு இடத்துல தயவு காட்டுகிறீர்களா? If that person is right here, think about the other person and then look at them and say, maybe say, you know what, I would like to be a little more kind to you.
மற்றவர்கள் சரி என்று நீங்கள் சிந்திக்கும் பொழுது அவர்களிடத்திலே நீங்கள் நேரடியாக பேசி நான் உன்னிடத்தில் சில தயவாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லலாம். Isn't that an important value that we could learn in our relationship? இந்த உறவிலே இதை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பகுதி இது அல்லவா? Maybe at a time when you have gone through in your own relationship and you realize that I was not kind to this other person, maybe in the next 1 or 2 minutes pick up your phone and see whether you could WhatsApp them and say a kind word and ask for forgiveness from the other person. நீங்கள் ஒருவேளை உறவில் அப்படிப்பட்ட சிதைவு ஏற்பட்டிருக்கிற நபரோடு உங்களுக்கு யாராவது சிந்தனைக்கு வந்தால் ஒருவேளை அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு செய்தி அனுப்பி நான் உன் தயவாய் இருக்கிறேன் என்று சொல்லி அன்பு காட்ட நீங்கள் ஒரு செய்தி அனுப்பலாம். Very important, friends, to be kind to the other person. மற்றொரு இடத்திலே நீங்கள் தயவு வைக்க வேண்டியது மிகவும் அவசியம். There's a story about a person called Rusty who killed 1 woman and 3 other person before going to jail. ஒரு ரஸ்டி என்கிற ஒரு மனிதன் ஒரு பெண்ணும் 3 ஆண்களையும் கொலை செய்த மனிதன். And so he was arrested and then he was put in jail. அவனை சிறையிலே அவர்கள் அடைத்தார்கள். Almost at the same time the deputy governor accepted the Lord and he felt that one of the calling for his life is to visit prisoners in prison. அங்கே இருந்த ஒரு ஆளுநருக்கு தேவனாய் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனாய் இருந்தபடினாலே இந்த சிறை ஊழியத்தை செய்ய சிறைச்சாலையை சந்திக்க அவர் வாஞ்சித்தார். So this Bob heard about this Rusty and he wanted to actually visit Rusty in the prison. அந்த பாப் என்கிற அந்த ஆளுநர் அந்த கொலையாளியான ரஸ்டி என்கிற மனிதனை சந்திக்க விரும்பினார். So he explains in his own book, Bob in his own writing, he writes it this way saying, when I went there I saw a complete filthy prison room in which this person called Rusty was sleeping. அங்கே அவர் தன்னுடைய நூலிலே எழுதும் பொழுது அது மிகவும் ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலையிலே அந்த சிறைச்சாலை இருந்த அந்த இடத்திலே தான் அந்த மனிதனை அடைத்து வைத்திருந்தார்கள். But because of the love that Christ had given to Bob, he used to go once every week and sit in that bad, dirty, filthy room and actually started talking to Rusty. அவர் தேவனுடைய உந்துதலினாலே அந்த சிறைச்சாலையிலே வாரத்துக்கு ஒரு முறை சென்று அந்த மனிதனோடு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அமர்ந்து உட்கார்ந்து தேவனை குறித்து பேசுவார். He says, as I was talking week after week, this Rusty would not even get up. Sometimes I don't even know if he was awake, but I made sure that I will go there and talk to this person who is always lying down and who would not even have said a word to me. அந்த மனிதன் படுத்துக்கொண்டு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக பேசாத படிக்கு இருந்த சூழ்நிலைகளிலும் இந்த ஆளுநர் தொடர்ச்சியாக அந்த மனிதனிடத்திலே சென்று பேச ஆரம்பித்தார். After a few months this Rusty would actually look up and say, who is this person coming every day and speaking to me? ஒரு சில நாட்கள் சென்ற பின்பு அந்த மனிதன் சற்று எந்திரித்து பார்த்து யார் இந்த மனிதன் என்னிடத்திலே வந்து ஒவ்வொரு தடவையும் பேசிக் கொண்டிருக்கிறார். And because of his kind action that he was doing, this Rusty actually was interested in Bob and then started asking, what is making you to come back to me even when I don't value you? நான் உன்னை மதிக்காத நேரத்திலும் என்ன ஒரு காரியம் உன்னை என்னை சந்திக்க வைத்தது என்று சொல்லி அவன் சிந்தனைக்குள்ளாகி அந்த ஆளுநரிடத்திலே கேள்வி எழுப்ப ஆரம்பித்தான். Then Bob uses that opportunity to talk about Christ and say, it is Christ who is pushing me to actually be kind to you. அந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி அந்த பாப் என்கிற மனுஷன் இயேசு கிறிஸ்து என்னை உன்னிடத்தில் அனுப்பினார், தயவு காட்ட என்னை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த தயவின் நிமித்தமாய் நான் வந்தேன் என்று அறிமுகம் செய்தார். Bob says the next week when I actually went back to that prison, I was so surprised because that prison cell was so clean and neat and I saw a Rusty who was sitting there waiting for me to come back. நான் அது சம்பவம் நிறைந்த பின்பு மறுபடியும் அந்த சிறைச்சாலைக்கு அவர் சென்ற பொழுது அந்த அசுத்தமான அந்த சிறைச்சாலையின் பகுதி சுத்தம் செய்து வைத்து அந்த மனிதன் இவருக்காக காத்து கொண்டிருந்த ஒரு நிலையை பார்த்தார். One person kind to the other person. ஒரு மனிதன் மற்றொரு இடத்திலே தயவு வைத்தார். The other person's life completely changed. அந்த மனிதனுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறினது. See, the Lord is not interested to say, oh, you know what, because you sinned I will walk away from you. தேவனீர் பாவம் செய்து விட்டாய் அதனாலே உன்னிடத்தில் இருந்து நான் கடந்து போய் விடுவேன் என்று சொல்லவில்லை. So please understand, it is not the mistakes that destroys our relationship. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மளுடைய தவறுகள் நம்மளுடைய உறவை சிதைப்பதல்ல. It is the failure to handle the mistakes that destroys our relationship. நம்ம செய்த அந்த தவறை கையாளுவதற்கு தவறுவதினாலே தான் அந்த சிதைவுகள் ஏற்படுகிறது. Next few weeks Bob and Rusty built up a good relationship with each other where Bob would go and read from the Bible and Bob literally saw Rusty growing in the Lord.
அது தொடர்ச்சியாக அவருடைய அந்த தயவின் நிமித்தம் அந்த சந்திப்பிலே அவர்கள் தேவனை குறித்து அவர் சொல்ல சொல்ல அந்த சிறைச்சாலையில் உள்ள அந்த மனிதன் ஆண்டவருக்குள்ளே வளர ஆரம்பித்தார். And Bob was saying the trustee was so forgiving, and so he was pleading and wanting to see the family members of those people he killed so that he could ask for forgiveness with them. அந்த கொலை செய்த மனுஷன் தன்னுடைய குற்றத்தின் நிமித்தமாய் தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்டவனாய் அந்த கொலை செய்த அந்த குடும்பத்தினருக்காக அவன் சந்தித்த அவர்களிடத்திலே நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்டவனாய் இருந்தான். Almost at the same time, the brother of the woman who was killed also accepted the Lord. அந்த கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணினுடைய சகோதரனும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன். And the Lord was working in his own life to forgive the murderer who killed his own loving sister. அவன் நேசித்த தன் சகோதரியை கொலை செய்த மனிதனை மன்னிக்க வேண்டும் என்கிற சம்பவம் அந்த மனிதனின் இருதயத்தில் ஆழமாய் இருந்தது. So Bob writes this way, that this brother wrote a letter to Rusty saying, I want to forgive what you have done in Christ. அவர் எழுதின அந்த நூலிலே அந்த பெண்ணினுடைய சகோதரன் ஒரு கடிதத்தை எழுதி இந்த கொலை செய்த அந்த மனிதனிடத்திற்கு நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்கிற செய்தியை அனுப்பி வைத்தார். So the last evening before the execution happened, அந்த மனிதனை தூக்கில் இடுவதற்கு முன்பதாக the family members of that brother actually visited Rusty in the prison, and then they hugged and enjoyed each other's presence. அங்கே அந்த கடைசி நிறைவு காரியத்துக்கு முன்பதாக அந்த பெண்ணினுடைய சகோதரன் அந்த கொலை செய்த மனிதனை ரஸ்டி என்கிற மனிதனை சந்தித்து கட்டி தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டார். Bob sat there and continued to speak with Rusty. அந்த பாப் என்கிற ஆளுநர் அங்கே இருந்த அந்த ரஸ்டி என்ற மனிதனோடு தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தார். Suddenly when he looked to Rusty was actually sleeping. அங்கே அந்த மனிதனை பார்க்கும் பொழுது அந்த ரஸ்டி என்கிற மனிதன் தூக்கத்திலே இருந்தார். And Bob was saying how conveniently he is able to sleep because he is going to die in the next few hours. ஒரு சில மணி நேரத்துக்குள்ளே அவன் மரணத்தை சந்திக்க போகிறான், எப்படி அவன் சந்தோஷமாய் தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்கிற கேள்வி அவருக்குள் வந்தது. And Bob did not want to actually see through the execution, so he took a blanket and covered him, and as he was leaving kissed him and went. அந்த மரணத்தை அந்த ஆளுநர் கண்ணிலே பார்க்க விரும்பாதபடினாலே ஒரு போர்வையை எடுத்து அவனை போர்த்தி அவனுக்கு முத்தம் செய்து அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டார். The lady who met Bob later, the lady who was finishing his last rites, said like this. அந்த ரஸ்டி என்கிற மனிதனுடைய கடைசி காரியங்களை செய்து கொண்டிருந்த ஒரு பெண் அதை குறித்து எழுதுகிறார். Rusty's last words were like this. அந்த ரஸ்டி என்கிற மனிதனுடைய கடைசி வார்த்தை இப்படியாக இருந்தது. What a shame, on my last day was the first kiss I got and the first tugging in I got to actually sleep. நான் என்னுடைய கடைசி நாளிலே முதல் முத்தத்தையும் முதல் போர்வையும் பெற்றேன், என்ன ஒரு அவமானம் என்று சொல்லி எழுதியிருந்தானா. But that was the most kindest thing that he actually received from Bob. அதுதான் ஒரு முக்கியமான தேவனிடத்திலிருந்து பெற்ற ஒரு விலைமதிக்க முடியாத ஒரு சம்பவம். Friends, we don't have to wait such long, isn't it? நம்ம அத்தனை தூரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Have you been to a funeral service? I'm sure many of us have, right? அநேக பேர் இரங்கல் கூட்டத்துக்கு சென்றிருப்பீர்கள். That's the time when we appreciate the other person so much and tell all the good things about the other person. அப்பொழுதுதான் அந்த மரித்து போன மனிதனை குறித்து நல்ல நல்ல வார்த்தைகளை குறித்து பேசுவார்கள். I wish a spirit is somewhere there to listen to some of those things. நான் விசுவாசிக்கிறேன் அந்த ஆவி எங்கேயோ இருந்து அதை கேட்டுக்கொண்டே இருக்கும். But we don't have to wait that long. அத்தனை தூரம் நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் அல்ல. Please, as we go home, value each other's relationship and please be kind to each other. நீங்கள் வீட்டிலே சென்ற உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் தயவு காட்டி நீங்கள் அந்த உறவிலே நீங்கள் அன்பு செய்யுங்கள். Remember, relationship are repaired through kindness. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் தயவு காட்டுகிறது நிமித்தம் உங்கள் உறவுகள் பழுது பார்க்கப்படுகிறது. Secondly, relationships are repaired through honest and open communication. நீங்கள் உங்களுடைய வெளிப்படையான நீங்கள் உங்களுடைய வார்த்தை நிமித்தம் அந்த உறவுகள் சீர்படுத்தப்படுகிறது. Look at the verse in this chapter that we read. வார்த்தைகளை பாருங்கள், ஆதியாகமம் verse 25, 21வது அதிகாரம் 25. ஆனாலும் அபிமெலேக்கினுடைய வேலைக்காரர்கள் வசைப்படுத்தி கொண்டு
துறவின் நிமித்தம் ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொண்டான். அதற்கு அபிமெலேக், இந்த காரியத்தை செய்தவன் இன்னான் என்று எனக்கு தெரியாது, நீயும் எனக்கு அறிவிக்கவில்லை, இன்று நான் அதை கேட்டதே அன்றி இதற்கு முன் அதை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்றான். Have you been in a relationship where you don't know why the other person is upset with you? நீங்கள் உறவிலே மற்றவர் ஏன் இப்படியாய் கவலைக்கிடமாய் இருக்கிறார் என்று சொல்லி சிந்தித்திருக்கிறீர்கள். See what Abimelech, you did not tell me, and this is the first time I'm actually hearing what has happened in your life. அபிமெலேக் அங்கே சொல்லுகிறார், நீ எனக்கு இதுக்கு முன்பதாக என்ன பிரச்சனை என்று சொல்லவே இல்லையே, இதைத்தான் நான் முதல் தடவை நான் கேள்விப்படுகிறேன் என்றார். It's very important to build on a relationship where you are open and honest about each other. நீங்கள் வெளிப்படையாக உண்மையாக மற்றொரு இடத்திலே பேச வேண்டியது உறவிலே முக்கியமான காரியம். Have you been in a place where you have no idea why the other person is looking on that side and walking away from you? நீங்கள் மற்ற பாத்திரிக்கையா உறவிலே உங்களை பார்க்காம மற்ற பக்கம் பார்த்து திரும்பி போயிருக்கிற சம்பவம் உண்டா? You may be good friends together, but suddenly when you go there, that other person is looking at you and then walking away. ஒருவேளை நல்ல நண்பர்களா இருக்கலாம், உங்களை முகத்தை பார்த்த உடனே முகத்தை திருப்பி கொண்டு போய் விடுவார்கள். And you have no idea what has upset that person. என்ன காரியம் அந்த மகனை துக்கப்படுத்தினது என்று சொல்லி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். Have you been in such a relationship? அப்படிப்பட்ட உறவுகளிலே பார்த்திருக்கிறீர்களா? You have no idea why the other person is upset with you and angry with you. உங்களுக்கு மற்றவர் ஏன் கோபம் அடைந்து துக்கமா இருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களுக்கு புரியாது. The other person feels, oh, it is important that you get to know, you will know how valuable I am in this relationship. ஒருவேளை மற்றவர்கள் சொல்லுவார்கள், இந்த உறவிலே என்னை குறித்து நான் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சிந்திப்பார்கள். So when Abraham complains saying, your soldiers, your servants have actually come and taken away my well, Abimelech is saying, you had not told me, I had no idea that this has happened. அபிமெலேக் இடத்தில் ஆபிரகாம் உன்னுடைய வேலைக்காரர்கள் துறவை பிடித்துக் கொண்டார்கள் என்று சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட சம்பவம் எனக்கு தெரியவே தெரியாது என்று அபிமெலேக் சொல்லுகிறார். Please be open and honest when misunderstandings come your way. உங்களிடத்தில் கருத்து வேறுபாடு வரும் பொழுது தெளிவாய் வெளிப்படையாய் நீங்கள் பேசி அதை தெளிவுபடுத்தி. If you are angry or sad or hurt or disappointed with the other person, make a conscious effort to explain to that person why you are angry or why you are sad and disappointed or whatever has happened between each other. ஒருவேளை மற்றவர் துக்ககரமாகவோ கவலைக்கிடமாகவோ ஏதோ ஒரு சம்பவத்தை நிகழ்வாக இருப்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் முந்தி கொண்டு அவர்களிடத்திலே பேசி காரணம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. Please don't walk away from the relationship just without explaining to them and getting clarification from them. அந்த இடத்திலே நீங்கள் அதை விளக்கி உரைத்து அதிலிருந்து பதில் அறியாத படிக்க அந்த இடத்தை விட்டு நீங்கள் உறவிலே போய்விட கூடாது. Matthew chapter 18 verse 15. மத்தேயு 18வது அதிகாரம் 15வது வசனம். If your brother wrongs you, go and show him his fault between you and him privately. உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்து இருக்கையில் அவனுக்கு குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. Friends, let's follow that principle in our life. இந்த அடிப்படையான தத்துவத்தை நாம் பின் வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். Be kind to each other. நாம் ஒருவருக்கு ஒருவர் தயை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Be open and honest in communication. நம்ம பேசுகிறதிலே வெளிப்படையாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். Thirdly, relationships are repaired by establishing boundaries. மூன்றாவது, நம்மளுடைய உறவிலே ஒரு எல்லைகளை உருவாக்குவதன் மூலம் பழுது செய்யப்படுகிறது. We see that when Abraham and Abimelech are building their relationship, verse 27 to 31, அங்கே 27 இருந்து 31 வரைக்கும் பார்க்கும்போது அந்த உறவிலே that Abraham is making an effort to give some sheep to actually Abimelech. அங்கே அபிமெலேக்கின் இடத்திலே சில ஆடுகளை கொடுக்கும்படியாய் ஆபிரகாம் தீர்மானிக்கிறார். Actually unlimited sheep he gives. அவன் எண்ணிக்கற்ற ஆடுகளை கொடுக்கிறான். And then he picks up 7 more sheep and gives it to them and says, and then Abimelech is saying, why this extra that you are giving? அவன் அதற்கு பிற்பாடு ஒரு 7 ஆடுகளை கொடுக்கும் பொழுது அபிமெலேக் கேட்கிறான், எதற்காக இது என்கிறார். So very important way to tell Abimelech, I am establishing a boundary here. அங்கே நான் ஒரு எல்லையை உருவாக்குகிறேன் என்கிற அந்த சிந்தனையை அவன் கொடுக்கிறான். This is to prove to you that this well belongs to me. அது எதற்காக என்று சொன்னால் இந்த கிணறு எனக்கு சொந்தம் என்கிற அடையாளத்தை காட்டுகிறது என்றார். And sometimes establishing boundaries is very very important in our relationships. நம்மளுடைய வாழ்க்கையில உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிற சம்பவத்திலே ஒரு எல்லையை உருவாக்க வேண்டியது அவசியம். You know, sometimes in marriage people say that I have lost my space in this relationship. சில வேளைகளில் திருமண வாழ்க்கையில்
பார்க்கும் பொழுது தம்பதியினரிடத்திலே நான் இந்த இடத்தை நான் இழந்து விட்டேன் என்று சொல்லுகிற காரியங்கள் உண்டு. See, I have my own space and freedom. My wife has her own space and freedom. And in marriage, we don't lose our space and freedom. எனக்கு ஒரு இடம் இருக்கிறது, என் மனைவிக்கு ஒரு இடம் இருக்கிறது. திருமண நாட்களிலே அது ரெண்டு பேரும் நாங்கள் அதை இழக்கிறது அல்ல. In marriage, it does not mean that the other person has lost completely everything and you must have my way. திருமணம் நடந்த பின்பு அந்த உறவிலே என் வழியை தான் நீ பின்பற்ற வேண்டும், உன் வழியை பின்பற்ற கூடாது, அதை முழுவே இழந்து விட்டது என்ற அர்த்தமும் அல்ல. The vehicle that is coming in front of you says that this is my road, you have to move away. அந்த எனக்கு எதிராக வாகனம் செல்லும், இது என்னுடைய வழி, நீ வழி விட்டு தான் போக வேண்டும். No, that's not a good way to do it. அது சரியான வழி அல்ல. My friends will continue to be my friends if they are healthy. என்னுடைய நண்பர்களாய் தான் இருப்பார்கள். Seen in counseling relationship that sometimes we put in a huge thing and say you should not have anything else other than me. என்னுடைய ஆலோசனை சங்கத்திலே நான் ஆலோசனை கொடுக்கும் பொழுது இல்லை நீ இப்படி தான் இருக்க வேண்டும், இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. No friends, a relationship is built when we are able to establish boundaries and respect and value the other person's space and freedom as well. மற்றவருடைய சுதந்திரத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தையும் நாமல் கொடுத்து ஒரு எல்லையை நாமல் பார்க்கும் பொழுது தான் அந்த உறவுகள் பழுதடையப்படுகிறது. And when we value such a boundary and such a relationship, our relationship grows stronger and healthier. அப்படிப்பட்ட ஒரு எல்லை நீங்கள் மதிப்பிட்டு நீங்கள் அதுக்கு ஒரு மதிப்பை கொடுத்து நீங்கள் கனத்தை கொடுக்கும் பொழுது நம்முடைய உறவுகள் பலனடைகிறது. The other person should not say I am lost in this relationship. The other person should say I have gained with you in this relationship. இந்த உறவிலே மற்றவர் பார்த்து சொல்லக்கூடாது இந்த உறவிலே நான் இழந்து போய் விட்டேன் என்று சொல்லி உன்னோடு இருக்கிற இந்த உறவிலே நான் இதை ஏற்றுக்கொண்டு நான் வளர்ந்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். We are all in a relationship, isn't it? எல்லாருக்கும் உறவு இருக்குது அல்லவா? Our spouse, our children, our parents, our friends, our neighbors. நம்மளுடைய தம்பதியினர், நம்முடைய உறவினர், நம்மளுடைய பிள்ளைகள், நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரிடத்திலும் ஒரு உறவு இருக்கிறது. Let's be kind to the other person. மற்றொரு இடத்திலே தயவு காட்டுகிறவர்களாய் இருக்கலாம். Let's be open and honest in the communication that we say. நம்ம பேசுகிற காரியத்திலே வெளிப்படையாக தெளிவாக பேச வேண்டும். And let's value and respect the other person and give each other that boundary. அவர்களுக்கு இருக்கிற சுதந்திரமான அந்த எல்லையை நாமல் கொடுத்து அவர்களை மதிப்பிட வேண்டும். I remember a story about one lily. ஒரு லில்லி பூவை குறித்து ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்டேன். She came to this house and lived with her husband and her mother-in-law. அது தன்னுடைய கணவன் வீட்டுக்கும் தன்னுடைய மாமியார் வீட்டுக்கும் வந்து தங்கின ஒரு சகோதரி. But Lily felt that her mother-in-law is a very strong lady and then always troubling and wanting her way in this relationship. அந்த உறவிலே தன்னுடைய மாமியார் அவர்கள் அந்த உறவிலே மிகவும் கடுமையாக நடந்து அவர்கள் வழியிலே தான் செயல்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். So she used to, according to Lily, she used to dictate everything and then Lily has to follow it without saying a word. லில்லியை பொறுத்தமட்டிலும் அந்த அவங்களுடைய மாமியார் என்ன சொல்றாங்களோ அதுதான் நடக்க வேண்டும் என்று சொல்லி அதை பின்பற்ற ஒரு தள்ளப்பட்ட நிலை என்று அவர் கருத்து கொண்டார். And Lily felt that this is too much for her to handle in this relationship. அந்த உறவிலே அதை கையாளுவது மிகவும் கடினமாக அந்த லில்லி முற்பட்டார். So Lily felt that it was so tough to actually live in this family. இந்த குடும்பத்திலே வாழ்வது மிகவும் கடினம் என்று சொல்லி அவள் சிந்தனைக்கு வந்தது. So Lily one time goes and meets her uncle Mr. Harsha to actually talk to him. அவர் தன்னுடைய ஒரு உறவிலே இருந்த ஒரு அங்கிளாகிய அந்த ஹர்ஷா என்கிற மனிதரை சந்திக்க அவர் முற்பட்டாள். This Harsha used to sell herbs to different people. அங்கே சில காரியங்களை வியாபாரத்தில் விற்று கொண்டிருந்த ஒரு மனிதன். So as this Harsha was selling herbs, so when this Lily went and told, Lily was telling Harsha, can you give me some herbs that is a slow poison and I can actually kill my mother-in-law. அந்த அங்கிள் இடத்துல அவர் கேட்ட பொழுது ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு வைத்தியத்து மருந்து விஷம் உள்ள ஒரு மருந்து கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா மாமியாரை நான் கொன்றுவேன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. So Harsha understood the situation. அந்த ஹர்ஷா என்கிற மனிதர் அதை புரிந்து கொண்டார். Amma, I don't want to go and do anything like this, okay? நான் இந்த மாதிரி காரியத்தை எதுவும் செய்ய வேண்டாமான்னு சொல்றேன். But just a story for us to understand something. இந்த சம்பவத்திலிருந்து நான் சொல்ல இருக்கிற சில காரியங்கள் இருக்கு. So Harsha understood the situation completely of what Lily was going through. அந்த லில்லி என்ற மகள் என்ன சூழ்நிலைகளுக்குள் கடந்து போய் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த மனிதன் அறிந்து கொண்டார். So Harsha picked up some herbs and then gave it to Lily and said, don't give it at the same time, give a little on alternate day in a chicken curry so that others, when it actually happens, others will not know that you
actually killed your mother-in-law. அவர் ஒரு ஆலோசனை செய்து, சரி நான் உனக்கு சில மருந்தை கொடுக்கிறேன், அது ஒவ்வொரு நாளுக்கும் விட்டு விட்டு நீ அந்த கறி குழம்புல நீர் அதை கலந்து கொடு, அப்படி கொடுக்கும் பொழுது யாருக்கும் அது தெரியாது, நீதான் அதை கொடுத்தாய் என்று ஒரு அறிவுரை கொடுத்தார். And Harsha also told Lily, please obey to everything that your mother-in-law says, so that when actually it happens, nobody will come back and say it is because of you that this happened. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் மரணத்துக்கு நேராய் வரும் வரைக்கும் நீ அவங்க மாமியார் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கீழ்ப்படிச்சுக்கிட்டே இரு, அது நடக்கும்போது அப்பதான் நீதான் இதை செய்தாய் என்று சொல்லி அவங்களுக்கு தெரியாது. So Lily faithfully started making chicken curry every alternate day and then put in these little herbs in that curry. அந்த வார்த்தையை அவர்கள் கீழ்ப்படிந்து விசுவாசித்து அவர் கறி குழம்பு செய்யும் பொழுதெல்லாம் அவர்கள் கொடுத்த அந்த மருந்தை அதோடு கலந்து கொடுக்க ஆரம்பித்தார். And she obeyed to everything that her mother-in-law said. அந்த மாமியார் என்னெல்லாம் சொன்னாங்களோ அது அவ்வளத்தையும் கீழ்ப்படிய ஆரம்பித்தார். No arguments at all between them. அவர்களுக்கு இடையில எந்த ஒரு கேள்வி எழும்பவில்லை. Within months their relationship was not like the mother-in-law daughter-in-law, but it was like a mother and a daughter. அங்கே மாமியாரும் மருமகளும் என்ற உறவு போய் இப்ப அம்மாவும் மகளும் என்கிற உறவு போல அது மாறினது. And they started building a very good relationship and understanding each other. ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு அதிகமாக அந்த உறவை கட்டுப்பட பார்த்தார்கள். But remember, she was still giving herbs. ஆனால் நீங்க சின்னங்களும் இன்னும் தொடர்ந்து அந்த மருந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். After a few months she comes running to Mr. Harsha. சில மாதங்கள் கழித்து அந்த ஹர்ஷா என்கிற மனிதனை சந்தித்தார். Oh, please don't give me something else to counteract all the poison that I have given to mother-in-law, because now she is such a sweet mother to me. நீங்கள் ஏதாவது மருந்து கொடுத்து நான் தயவு செய்து அந்த விஷ மருந்தை மாற்றும்படியான ஒரு மருந்தை கொடுங்கள், இப்பொழுது நல்ல உறவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்றார். Harsha just smiled at Lily. அந்த ஹர்ஷா என்கிற மனிதன் அவர்களை பார்த்து சிரித்தார். I only gave you some vitamins to give to your mother-in-law. அவர்களுக்கு நான் சில வைட்டமின் தான் கொடுத்தேன் உங்க மாமியாருக்கு. What changed is your attitude to your mother-in-law. என்ன மாறினது என்று சொன்னால் உன்னுடைய சிந்தனை குணாதிசயங்கள் மாமியாரிடத்திலே மாறினது. When we become a little more kind to the other person, நாம மற்றொரு இடத்திலே தயவு காட்ட ஆரம்பிக்கும் பொழுது, we are open to that communication with the other person, மற்றொரு இடத்திலே வெளிப்படையான அந்த வார்த்தைகள் இருக்கும் பொழுது, and when we value and respect the other person to have their own boundaries in life, மற்றவர்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் கொடுத்து அவர்கள் இடத்தை நீங்கள் மதிக்கும் பொழுது, what happens in relationship? உறவில் என்ன நடக்கிறது? Our relationship becomes stronger, நம்முடைய உறவு பலனடைகிறது, healthier, பலனடைகிறது. and that helps our family to become stronger and healthier and become better. நம்முடைய குடும்பங்கள் அதன் வழியாய் உறவிலே பலனடைந்து சீராக வருவதற்கு வழியாக இருக்கு. Friends, as City Harvest people, என்னுடைய நண்பர்களே, சிட்டி ஹார்வெஸ்ட் நண்பர்களே, let us build our relationships and our family. நம்மளுடைய உறவையும் குடும்பத்தையும் நாம் பலப்படுத்த வேண்டும். Let's make it stronger and healthier so that people will look at us and say there is something different in this family and there is a Christ who is living in this family. அது பலனுள்ளதாகவும் அது சீருள்ளதாகவும் அமைக்கும் பொழுது பார்க்கிறவர்கள் இந்த குடும்பத்திலே கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி சாட்சியாக பார்க்க முடியும். May our life and our family become such a blessing for others. நம்மளுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும்.